Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் காத்திருங்கள். குறிப்பாய் ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்கள். அப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? கர்த்தர் நல்லவர். வேதத்திலே ஒரு மனுஷனை பார்க்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 32 அதிகாரம் 4வது வசனம். யோபு 32:4. அவர்கள் தன்னை பார்க்கிலும் வயது சென்றவர்கள் ஆனபடினால் எலிகு யோபின் வார்த்தைகள் முடிந்து தீர் மட்டும் காத்திருந்தான். இங்கு எலிகு என்கிற மனுஷன் யோபு என்கிற மனுஷன் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படியே பொறுமையாய் காத்திருந்தானா. இப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு கொடுப்பாராக. காத்திருக்கிறதுனால் என்ன நடக்க போகிறது? வருகிற நாட்களில் ஆண்டவர் செய்ய போவது என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 25 சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 25:3 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. தேவன் சமூகத்திலே காத்திருக்கிறதால் கிடைக்கிற பாக்கியத்தை குறித்து சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரமில்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இங்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற முதலாவது ஒரு கிருபையுள்ள வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னா, நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த வெட்கப்பட்டு போகாத நல்ல ஒரு அனுபவத்தை ஆண்டவராகிய தேவன் கொடுத்து, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, எல்லாருக்கும் முன்பாக தயையும் சாட்சியுமாய் நடக்க, மகிமையும் வல்லமையுமாய் இருக்க, ஆண்டவர் தாமே உதவியும் இரக்கத்தையும் பாராட்ட வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த வெட்கப்பட்டு போகாதபடி தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே, அவர் நமக்காக நம்முடைய வெட்கத்தை மாற்றுகிறவராய் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உணவர். வெட்கப்படுதல் என்றால் என்ன? வெட்கப்படுதல் என்பது எதை குறிக்கும்? 2 சாமுவேல் 19 அதிகாரம் 3வது வசனம். 2 சாமுவேல் 19:3. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதினால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்கள் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்துக்குள் வந்தார்கள். வெட்கப்படுதல் என்று சொன்னா, முதலாவது வாழ்க்கையில் வருகிற மிக பெரிய தோல்வியை குறைக்கிறது. தோல்வி அடைந்தவர்களும் தோல்வியை அனுபவித்தவர்களும் தோல்வி அடைய போகிறவர்களும் தான் வெட்கப்பட வேண்டும். ஆனால் தேவ ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நீங்களோ நானோ நாமோ வெட்கப்பட்டு போகக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. ஏனென்றால் அவருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை. சோதரம். கர்த்தர் நல்லவை. முறிந்தோடி போவதுதான் வெட்கப்பட்டு போவது. திருட்டுத்தனமாய் திருடர்களை போல, திருடியை போல மறைந்திருந்து செய்யும் போது வெட்கம் வரும். ஆனால் நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறோம். அப்போ தேவ சமூகத்துல, தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறதுனால வெட்கப்பட்டு போவதே கிடையாது. சங்கீதங்களின் புஸ்தகம் 22 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 22:5. உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த அதிகாலை நேரத்திலே எனக்காக 50 ஜபங்கள் என்கிற ஜபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே,
நீங்க வெட்கப்படாமல் இருக்க வேண்டும், காத்திருக்கிற உங்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சங்கீதம் 22:5 சொல்லுகிறதை போல உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அந்த வார்த்தையின்படி எப்போதுமே ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஜெபம் பண்ணுங்க, எந்த காரியத்துக்கும் ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மீது நம்பிக்கையாயிருங்க, ஆண்டவருடைய திருவசனத்தின் மீது நம்பிக்கையாயிருங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கையாயிருங்க. ஒன்று, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. இரண்டாவது, நம்பிக்கையா இருங்க. அப்போ நீங்க வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அப்போ இந்த வெட்கப்பட வேண்டிய நேரத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு பார்த்ததினால் வெட்கப்படாமல் தப்பினது யார்? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல அருமையான ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். அந்த சோதரம் நியாயாதிபதி சிம்சோன் என்கிற ஒரு பிரதானமான மனுஷன் இருக்கிறார். அந்த பிரதானமான மனுஷன், அந்த சிம்சோன் வாழ்க்கையில ஒரு நேரம் வரும்போது எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டது, எல்லா நிலைமைகளும் எதிராய் மாறினது. ஐயோ, நான் இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, நரிகளை பிடிக்கிறவன் நான், வயல்களை கொளுத்துகிறவன் நான், 30 பேரை கொள்ளுகிறவன் நான், தாழ்பால்களை உடைக்கிறவன் நான், கதவுகளை பெருக்கிறவன் நான், ஊர் விட்டு ஊர் நடந்தே போகக்கூடியவன் நான், சிங்கங்களை கிழிக்கக்கூடியவன் நான். இவ்வளவு தகுதி, இவ்வளவு அடையாளம், இவ்வளவு அபிஷேகம், இவ்வளவு வெளிப்பாடு எல்லாம் இருந்தோம், இப்போ என் வாழ்க்கையில நான் வெட்கப்பட வேண்டியது வந்திருக்கிறதே. ஏன் தெரியுமா? அந்த சிம்சோனுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதபடியினால் ஐயோ, அவன் தவணமாய் தவிக்கிறான். அந்த தவிக்கிற நேரத்தில் தான் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவர், என்னை கொண்டு இவ்வளோ பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீரே, இப்போதோ நான் தாகத்தினால் சாகிறேன் என்று சொன்னான். நான் தாகத்தினால் சாகிறேன், என்னை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டீர், ஆனால் நானோ தாகத்தினால் சாகிறேனே, எனக்கு தண்ணீர் கிடைக்காதா என்று தேவனை நோக்கி காத்திருந்தான். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்போது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் காத்திருங்கள், ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள், இன்னும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருங்கள். அப்படி காத்திருக்கும் போது என்ன நடக்கும்? உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பள்ளத்தை திறப்பார், ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணுவார். அந்த பள்ளத்துல இருந்து தண்ணீர் ஓடி வரும். அந்த தண்ணீரை நீங்கள் குடிக்கும் போது நீங்கள் மீண்டும் உயிர் பிழைப்பீர்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இது கர்த்தருடைய வார்த்தை, இது தேவனுடைய வசனம். காத்திருக்கிறதுனால் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிம்சோன் வெட்கப்பட்டு போகவில்லை. சோதரன் அவன் தலை குனிந்து போகவில்லை. ஐயோ, நான் சாக வேண்டுமோ என்று கேட்டவன் சாகவில்லை. அவன் உயிர் அவனுக்குள் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான் என்று அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. சொல்கிறோம், அவன் பிழைத்தான் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் தேவனுடைய அபிஷேகத்தை முன்னிட்டு சொல்லுகிறேன்,
தேவனுக்காக காத்திருக்கிற, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற, நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற உங்களுக்கு இந்த நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தின்படி அவர் லேகிக்கு உங்களை அழைத்து செல்ல போகிறார். அங்க பள்ளத்தை பழக்க பண்ண போகிறா, அதிலிருந்து தண்ணீரை ஓடி வர பண்ண போகிறா. நீங்கள் அதை குடிக்க போகிறீர்கள். உங்க உயிர் திரும்பவும் தலைத்து எழும்ப போகிறது. ஓ, நீங்கள் பிழைத்து 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 கர்த்தருக்கு சாட்சியாய் மாறப்போகிறீர்கள். இதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கிடைக்கிற முதல் நற்பலன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இரண்டாவதாக, அந்த காத்திருக்கிறதினால் என்ன கிடைக்கும்? சங்கீதங்களின் புஸ்தகம், ஓ கர்த்தர் நல்லவே, 130ஆம் சங்கீதம், சங்கீதம் 130 வசனம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சங்கீதம் 130:6. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற, ஆம், இந்த காலை நேரத்துல தேவனுடைய சன்னிதானத்துல ஏக்கத்தோடு தவிப்போடு ஜெபத்தோடு தேவ வார்த்தைக்காக ஒரு வசனம் கிடைக்குமா, ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமா என்று காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்துதான் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்கு நேராக ஒரு விடியும் காலம் ஒன்று வருகிறது. ஒரு விடியும் காலம் ஒன்று வருகிறது. லம்பா டகதுடு கந்து ரீத்தி ரகதுடு கத்து ரகக்க கரபலபலபரதியா. அந்த விடியும் காலம் வரும்போது உங்க நிலைமை என்னவாய் மாறப்போகிறது? அது கர்த்தருக்கு காத்திருக்கின்ற ஆத்துமாவை போல மகிமையாய் மாறப்போகிறது. அது மகிமையாய் மாறப்போகிறது. ஓ சுத்திரம், அந்த விடியும் காலம் என்றால் என்ன? விடியும் காலம் என்பது எதை குறிக்கிறது? 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம். 2 சாமுவேல் 2:32. அவர்கள் ஆசைகளை எடுத்து பெத்லகேமில் இருக்கிற அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாவும் அவன் மனுஷரும் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். யோவாவும் அவன் மனுஷரும் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். என் அன்பு சகோதரி, என் அன்பு சகோதரரே, கவனிங்க. இந்த நாட்கள் உங்களுக்கு இந்த 2 சாமுவேல் 2:22 சொல்லுகிறபடி இது ராக்காலமாய் இருக்கிறது. நீங்க முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். பல ராத்திரி உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் கிடையாது. பல ராத்திரியில உங்களுக்கு சரியான ஒரு சமாதானமும் நிம்மதியும் கிடையாது. ஓ, எல்லாரும் படுத்து விடுகிறார்கள், எல்லாரும் தூங்கி விடுகிறார்கள். ஆனா உங்களுக்கோ 5 நித்திரை வராதபடியினால் எழுந்து உட்கார்ந்து கொண்டிருப்பதும் அங்கும் இங்கும் நடக்கிறதும் இருதயமோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏங்கி புலம்புகிறதுமா இருக்கிறது. இது இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு ராக்காலமா இருக்கிறது. இப்ப முழுவதும் அந்த யோவாப் என்கிற மனுஷன் நடந்ததை போல நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இதோ பொழுது விடுகிறது. பொழுது விடியும் போது பாருங்கள், நீங்கள் எப்ரோனிலே சேர்ந்திருப்பீர்கள். நீங்க எப்ரோனிலே சேர்ந்திருப்பீர்கள். ஓ, உங்க ராக்காலத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. எப்பொழுது ஓ சுத்திர பொழுது விடியும் என்று காத்திருக்கிற தேவ பிள்ளையே, லகாத்து ராக டகா துடாக்கா துராக்கா தராக தரதரதியா லீகா டாக டகத்து ராக்கா தகக்கா கரவாக்கா கரவா கேக்கரா. அந்த யோவாபுக்கு ஓ எப்ரோனை காணத்தக்கதானே ஒரு விடியற் காலம் வந்ததை போல உங்களுக்கு அந்த விடியற் காலம் வருகிறது. அந்த விடியற் காலம் வருகிறபடினாலே ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. உங்க நிலைமை எல்லாமே தலைகீழாய் மாறப்போகிறது. ஓ, தேவனுடைய அபிஷேகத்தின் ஆவியானவன் எல்லா மகிமையினால் உங்களை நிரப்ப
தப்ப போகிறார். இருளான நிலைமைகள் மாறும், அந்தகாரத்து நிலைமைகள் மாறும், மப்பும் மந்தாரமான நிலைமைகள் மாறும். லிமா டகத்து ராக டக துடாத்த ராக ராக தராத்தியா. ஓ, கர்த்தராகிய தேவனுடைய கரம் உங்களுக்கு இருக்கிறபடியினால், அந்த தேவனுடைய புயம் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் எழுதி கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு ஒரு விடுதலை நாள், ஒரு விடியும் நாள் வந்ததை போல உங்களுக்கு அந்த நாள் வருகிறது. யாக்கோபுக்கு வந்தே ஒரு பொழுது விடியும் நாள் அவனுக்கு வந்ததே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 32:24 வேதம் சொல்லுகிறது, ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். ஆம், பொழுது விடிந்த போதோ அந்த யாக்கோபுடைய நிலைமை நேர் தலைகீழாய் மாறினது. பொழுது விடிந்த போது இதுவரைக்கும் பகையாயிருந்த சகோதரன் வந்து, ஓ, இவன் கழுத்தை கட்டி கொண்டே முத்தம் செய்கிறான். பொழுது விடிந்த போது, ஓ, யாக்கோபும் ஏசாவும் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டார்கள். பொழுது விடிந்த போது இந்த யாக்கோபின் நிலைமை ஏசாவுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிற நிலைமையாய் மாறினது. பொழுது விடிந்த போது அந்த யாக்கோபு சுக்கோத்துக்கு வந்தான். அந்த சுக்கோத்திலே தேவனுடைய நீதி சூரியன் உதித்தது. விடியற் காலம் என்பது இதுதான் சகோதரி. உங்க ஜீவியத்துல நீங்க காத்திருங்க. நீங்க காத்திருக்கிறதுனால முதலாவது நீங்க வெட்கப்பட்டு போவது கிடையாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க காத்திருக்கிறதுனால இரண்டாவது உங்களுக்கு ஒரு விடியற் காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த விடியற் காலம் யாக்கோபுக்கு உண்டானதை போல அது உங்களுக்கு உண்டாகும். விடியற் காலமே நீங்க தேவ தூதனை தரிசிக்கிற நேரம் வரும். விடியற் காலமே கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை நேரம் வரும். அந்த விடியற் காலமே, ஓ, கர்த்தர் உங்க சரீரத்தில் தேவனால் அடையாளங்கள் உண்டாக்கப்படும். அந்த விடியற் காலமே இதுவரைக்கும் பகையும் விரோதியுமா இருந்தவர்களை நீங்கள் கட்டி பிடிப்பீர்கள். முகத்தோடு முகம் வைத்து ஒருவரோடு ஒருவர் முத்த மழை பொழிவீர்கள். இருவரும் கழுத்தை கட்டி கொண்டு அழுவீர்கள். இது பொழுது விடுகிற ஜீவியத்துக்கு அடுத்த அடையாளம். ஓ, இதோ கர்த்தர் உங்க ஜீவியத்திலே ஒரு பொழுதை விடிய பண்ணுகிறது நிமித்தமாக நீங்க நிறைய கொடுக்கிறவர்களாய், திரும்ப திரும்ப அள்ளி அள்ளி ஏராளமாய் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். அந்த பொழுது விடியும் போது நீங்க சுக்கோத்துக்கு வந்து நிற்பீர்கள். அங்கு சூரியன் உதிக்கும். அந்த சூரியன் உதிக்கிறது நிமித்தமாக எல்லா மப்பு மந்தரங்கள் மறையோ. காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடியற் காலம் இருக்கிறது. இப்படிதான் நான் வேற ஒரு சபைக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இப்படிதான் சொன்னாங்க. ஆனா ஒரு விடிவும் வரல. இப்போ நான் இங்க வந்திருக்கிறேன். இங்கேயும் இப்படிதான் சொல்றீங்க, ஆனா வருமான்னு தெரியல. அந்த சந்தேகத்தோடு இப்ப ஜபத்துல உட்கார்ந்து இருக்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், எஸ்எஸ்கே சாமுவேலை நீங்க சந்தேகப்படுங்க, தப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. பிரசங்கிக்கிற ஊழியக்காரனை சந்தேகப்படுங்க, தப்பும் கிடையாது, பாவமும் கிடையாது. ஆனா கர்த்தருடைய வெளிப்பாடுகளை நீங்கள் சந்தேகப்பட்டா, கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை நீங்க சந்தேகப்பட்டா, ஒரு காலமும் விடியற் காலம் வராது. இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். ஒரு மனுஷனை நான் பார்க்கிறேன். ஒன்றுக்கும் வணைந்து கொடுக்காது, முரட்டாட்டமும் கடினமும் நிறைந்த மனுஷன். நீங்க சந்தேகத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் சந்தேகப்படுவது அது உங்களுக்கே ஆபத்தாய் முடியும். கத்து நல்லவர். ஆம், உங்களுக்கு ஒரு விடிய காலம் வருகிறது. அந்த விடிய காலத்துல நீங்க ஆற்றை கடந்திருப்பீர்கள்.
அந்த விடியற் காலத்துல ஒருவர் கட்டி அணைத்து முத்தமிடுவீர்கள். அந்த விடியற் காலத்துல கழுத்தை கட்டி கொண்டு அழுவீர்கள். அந்த விடியற் காலத்துல மனம் உவந்து நீங்கள் உங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுப்பீர்கள். அந்த விடியற் காலத்துல 2 குடும்பமும் ஒன்றாய் இருக்கிறதை எல்லாரும் பார்க்க போகிறார்கள். இது நடக்கும், இது நிறைவேறும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆம், முதலாவது காத்திருக்கிறவர்களுக்கு அவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். 2வது, காத்திருக்கிறவர்களுக்கு விடியற் காலம் உண்டு என்று கர்த்தர் சொன்னார். நல்ல அருமையான தேவனுடைய கிருபை நிறைந்த இந்த துல்லியமான வார்த்தைகளுக்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். 3வது, காத்திருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏசாயா 30:18 வாசிக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனது உருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆம், காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற 3வது காரியம் என்ன தெரியுமா? இந்த ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நீதி செய்கிற தேவன். இந்த காத்திருக்கிற என்கிற வார்த்தை எப்படி தேவனுடைய வார்த்தையா எனக்கு வந்தது என்பதை ஒரு சாட்சியா சொல்றேன். இப்போ நமக்கு முன்பாய் சொல்கிறோம், ஹேலாக்கலை அம்மா அவர்கள் நல்ல கிருபையோடும் அபிஷேகத்தோடும் சொல்கிறோம் தேவனுடைய ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் நல்லவன். அந்த நடத்தி கொண்டு கடைசிய ஒரு குறிப்பை அவர்கள் சொன்னார்கள், நீ எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். அந்த வார்த்தையை நான் கேட்ட உடனே ஒரு கணம் நான் அதிர்ந்துதான் போனேன் என்று சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு சாதாரணமானவன், நான் ஒரு அற்பமானவன். நான் ஆண்டவருக்காக ஒரு நாள் அல்ல, ஒரு யுகம் வரைக்கும் காத்திருந்தாலும் தப்பே கிடையாது. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீ எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன். அப்ப நமக்காக ஆண்டவரே வந்து காத்திருக்கிறார். தேவன் வந்து ஒரு மனுஷனுக்காக, ஒரு மனுஷிக்காக காத்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் அதைவிட பெரிய பாக்கியம் பெற்றவன் கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுக்காக ஆண்டவரே இறங்கி வந்துட்டார், அவரே வந்து காத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற 3வது காரியம் என்ன? அவர் நீதியை செய்கிறவராய் இருக்கிறார். நீதியை செய்கிறவராய் இருக்கிறார். நீதியை செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஏசாயாவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 16:5. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடு வீற்றிருப்பார். ஆமென். இந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நீதியை எப்படி செய்வார்? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த ஏசாயா 16:5 சொல்லுகிறது, 2 விதத்துல நீதி செய்வாராம். நம்பர் 1, அவரே நியாயாதிபதியாய் எழும்பி வருவார். அல்லேலூயா.
அவரே நியாயாதிபதியாய் வந்து நீதி செய்வார். யாரையோ அனுப்பி, யார்கிட்டயோ சொல்லி, யாரையோ போய் பார்க்க வச்சு அப்படி அல்ல. நீதி செய்ய விரும்புகிற தேவன் அவரே முதலாவது நியாயாதிபதியாய் உங்களுக்காக வருவார். அவர் வேறு தோற்றத்திலே வருவார். பிச்சைக்காரனா வரலாம், தர்மம் எடுக்கிறவனா வரலாம், நடு ரோட்டில பரிந்து பேசுகிறவரா வரலாம், பட்டயத்தை எடுக்கிறவரா வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நீதி செய்கிற அவர் நியாயாதிபதியாய் எந்த ரூபத்திலும் உங்க வாழ்க்கையில வருவார். எந்த ரூபத்திலும் உங்க ஜீவியத்துல வருவார். அவர் நீதி செய்கிறதுக்கு 2 காரியத்தை பயன்படுத்துகிறார். ஒன்று, அவரே நியாயாதிபதியாய் மாறுகிறார், ஏசாயா 16:5 இரண்டாவது, அவர் உண்மையோடு நீதி செய்வார். அல்லேலூயா. உண்மையோடு, அந்த உண்மையுள்ள தேவனாய் அவர் வெளிப்பட போகிறார். அந்த உண்மையுள்ள கர்த்தராய் அவர் வெளிப்பட போகிறார். அந்த உண்மையுள்ள ராஜாவாய் வெளிப்பட போகிறார். அப்படி அவர் நியாயாதிபதியாகவும் உண்மையோடு உங்களுக்கு நீதி செய்கிறபடினால் நீதிமன்றங்களை விட துரிதமாய் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். காவல் நிலையங்களை விட துரிதமாய் உங்களுக்கு நீதி கிடைக்கும். குடும்பத்திலே சாக்கு போக்குகளினால் தள்ளி கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாக துரிதமாய் உங்களுக்கு நீதி கிடைக்கும். அது உண்மையின்படியே கிடைக்கும். உங்க உண்மை பறிக்கப்பட போவதில்லை. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ, எது உண்மைன்னு அவருக்கு தெரியும். ஐயோ, நான் இவ்வளவு உண்மையா இருந்து என்னை இப்படி பண்ணிட்டாங்களே தானே சொல்றீங்க. உங்க உண்மை பறிக்கப்பட போவதில்லை. உங்க உண்மை பிடுங்கப்பட போவதில்லை. உங்க உண்மையின் நிமித்தமாகவே தேவன் நீதி செய்ய போகிறார். அதற்கு முதலாவது அவரே நியாயாதிபதியாய் வரப்போகிறார். இரண்டாவது, உண்மையின்படி நீதியை ஆண்டவர் கட்டளையிடுவார். இது நடக்கும். தெளிவான சொல்லிடுறேன். இது உட்கார்ந்து ஜோம் பண்ணி எடுத்து பைபிளை தேடி நோண்டி சூத்திரத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்த பிரசங்க குறிப்பு கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவிக்கும்பா சொல்லணும்னா, இப்ப ஜெபம் நடத்திட்டு இருக்க நான் உட்கார்ந்து வெறுமையா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் இருந்தேன். இவ்வளோ கிருபையுள்ள நாட்களை கொடுத்திருக்கிறீரே, இன்னும் 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 உம்மை நெருங்கி வர பாக்கியம் தந்திருக்கு, நன்றியோடு ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தேன். கடைசியில தான் நான் வந்து இந்த ஜெபத்தை துவங்கும் போது தான் இந்த காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற பலனை குறித்த அருமையான வெளிப்பாட்டை கர்த்தர் கொடுத்தா. அந்த கடைசி சனப்பொழுதுல ஆண்டவர் கொடுத்த வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால உங்களுக்கு தேவன் நீதி செய்ய போகிறார். அவரே நியாயாதிபதியாய் எழுந்து உங்க உண்மையின்படி அவர் நீதியை செய்வார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியம் என்ன? முதலாவது சொன்னேன், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இரண்டாவது சொன்னேன், காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு விடியற் காலம் வருகிறது. மூன்றாவது சொன்னேன், இந்த காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் நீதி செய்கிற தேவனாய் வருவார். நான்காவதாக, இந்த காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 36வது வசனம். லூக்கா 12:36 வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும் இருங்கள். ஆம், இந்த காத்திருக்கிற மனிதர்களுக்கு ஆண்டவர் செய்கிற 4வது காரியம் என்னவென்றால், இந்த லூக்கா 12:36 சொல்லுகிறது, உடனே அவருக்கு திறக்கும்படி, உடனே அவருக்கு திறக்கும்படி. ஆம், காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை இனி நீண்ட நாள் காத்திருக்க விடாமல், இனி ரொம்ப காலத்துக்கு காத்திருக்க வைக்காமல் என்ன செய்ய போகிறார்? இந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தின்படி உடனே உங்களுக்கு கதவுகளை திறக்கிறார், உடனே உங்களுக்கு வாசல்களை திறக்கிறார், உடனே உங்களுக்கு பாதைகளை திறக்கிறார், உடனே உங்களுக்கு பாத்திரங்களை திறக்கிறார், உடனே உங்களுக்கு சகாயத்தின் நன்மையின் கிரியைகளை திறக்கிறார். இந்த லூக்கா 12:36 எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தையாய் நான் உணர்கிறேன். உடனே அவருக்கு திறக்கும்படி. அப்போ ஒரு வேலைக்காரன் தன் எஜமானனுக்காக உடனே கதவை திறக்க எப்படி கதவண்டையில் காத்து கொண்டே இருப்பானோ, என் எஜமானனுடைய வாகனம் வரும், என் எஜமானன் வந்து விடுவா, அவர் வரும்போது நாம் உறங்க கூடாது, அவர் வரும்போது நான் இப்படி இருக்க கூடாது, ஒன்று நான் செய்வேன், அவர் வந்தால் வருகிறார் என்று தெரிந்தவுடனே உடனே கதவை திறந்து விடுவேன் என்று சொல்லி எப்படி ஒரு காவலாளி கண் விழித்து காத்திருக்கிறானோ, அவன் கை பட்டவுடனே அந்த கதவுகள் திறக்கப்படுவதை போல, அந்த திறக்கப்பட்ட கதவை பார்த்தவுடனே அவன் முதலாளி சந்தோஷப்பட்டதை போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். காத்திருக்கிற உங்களுக்கு இன்று முதல் ஆண்டவர் உடனே கதவுகளை திறக்கிறார். அது பாஸ்போர்ட் காரியமா இருந்தாலும் சரி, அது விசாவின் காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்காக பண்ணுகிற பொருத்தனையை நிறைவேற்றுகிற காரியமா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் உடனே கதவை திறக்கிறார். உடனே அவர் திறந்து உங்களை மனம் மகிழ்ச்சி அடைய பண்ண போகிறார். அந்த உடனே திறக்கிறது நிமித்தமாக லம்மா டகத்தி ரா துராத்துரா ஷகா கராக்கா துராக்க தரதரதி லீமா லவாத்து ரீகா டாக் டகத்து ராத்து ரா லங்கா டகத்து ரீ கலாக்கா துராக்கா டகக்கரதி. அவர் உடனே கதவை திறக்கிறது நிமித்தம் நடக்க போவது என்ன? உங்களை ஆண்டவே ஊழியக்காரர்களாய் மாற்ற போகிறான், ஊழியக்காரிகளாய் மாற்ற போகிறார். அந்த லூக்கா 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஐயா, நீங்க எத்தனையோ பேருக்கு ஊழியம் செஞ்சீங்க, எத்தனையோ பேருக்கு தானங்கள் தர்மங்கள் பண்ணினீங்க, எத்தனையோ பேருக்கு பணிவிட செய்தீர்கள். அவங்க ஆம்பளை என்று பார்க்காமல் சுடுதண்ணி வச்சு கொடுப்பது, பெண்கள் என்று பார்க்காமல் சிநேகிதியாய் சகோதரியாய் பாவித்தது, சோத்திரம் வயது வித்தியாசம் பார்க்காமல் தூக்கி கொண்டு ஓடினது, வேண்டிய சலக்கரணை செய்தது, இது எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? காத்திருக்கிற உங்களுக்கு உடனே கதவுகளை திறக்கிற தேவன் அடுத்ததாக உங்களை நல்ல ஒரு ஊழியக்காரராக, நல்ல ஒரு ஊழியக்காரியாய் அவரே உங்களை பிரதிஷ்டை பண்ண போகிறார். அவரே உங்களை தம்முடைய அபிஷேகத்தினால் அங்கீகரிக்க போகிறார். இது எல்லாமே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் கர்த்தருடைய வேதத்திலிருந்தும் கர்த்தருடைய வாயிலிருந்தும் பிறந்த வார்த்தைகள். ஆம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு 4வதாக உடனே திறக்கிற ஆண்டவர் அவர்களை ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளுமாய் அவர் அப்படியே மாற்றி விடுவார். இது எவ்வளவு அருமையான ஒரு மகிமையின் கிரியை பாருங்க, எவ்வளவு நேர்த்தியான அழகான தீர்க்கதரிசன வார்த்தை பாருங்க.
இதெல்லாம் பிரசங்கிக்கிறது SSK சாமுவேல் என்கிற நானா இருந்தாலும் இதை பிரசங்கிக்கும் போதே என் இருதயம் கூறுகிறதை நான் பார்க்கிறேன். என் ஆவி கர்த்தருக்குள் களி கூறுகிறதை பார்க்கிறேன். எனக்கு என்னன்னா, இந்த அருமையான பாக்கியத்துல யார் அடைய போறாங்க? காத்திருக்கிறவர்களுக்கு முதலாவது வெட்கப்பட்டு போவதில்லை, இரண்டாவது அவர்களுக்கு விடியற் காலம் வரும், மூன்றாவது தேவன் அவர்களுக்கு நீதி செய்வார், நான்காவது உடனே தரப்பா. எனக்கு என்ன ஆச்சரியம், எனக்கு என்ன யோசனைனா, இந்த அருமையான பாக்கியத்தை நம்முடைய ஊழியத்தில் தரப்போகிறது யார்? இந்த சிஸ்டரா இருக்குமா, அந்த பிரதரா இருக்குமா, இவனா இருக்குமா, இந்த பெண்ணா இருக்குமா, அல்லது இவர்களா இருக்குமோ, அவர்களா இருக்குமோ? இதை இப்படி ஒரு ஜோசிய கல்லை போல, காயக்கல்லை போல போட்டு பார்க்க நான் விரும்பல. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சந்தோஷம், நம்ம ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வெட்கப்படாத ஒரு பாக்கியத்தை கொடுத்து, அவங்களுக்கு ஒரு விடியற் காலத்தை கொடுத்து, செய்ய வேண்டிய நீதியை தேவன் செய்து முடித்து உடனே திறக்க வேண்டிய நன்மையின் ஈவுகள்லாம் திறக்கிறதை நான் காண்பேன் என்று சொன்னால், அது யாருக்கு நடந்திருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன், நான் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் இது கர்த்தருடைய ஊழியம். இந்த அற்புதமான நன்மைகள் கிடைக்க போகிறது. கடைசியாக காத்திருக்கிறவர்களுக்கு அந்த தேவனால் கிடைக்கிற நல்ல காரியம் என்ன? ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3:14 நான் வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். ஆகியால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற 5வது பொக்கிஷம் என்னன்னா, இந்த 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி நீங்கள் அவருடைய சந்நிதியில் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அவருடைய சந்நிதியில் காணப்படுவீர்கள். எப்படி யோசேப்பும் மரியாளும் எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துல காணப்பட்டார்களோ, அந்நாள் எப்படி சீலோவில் இருக்கிற ஆலயத்துல காணப்பட்டாலோ, நீங்க தேவ சந்நிதியிலே போய் காணப்படுவீர்கள். இந்த தேவ சந்நிதி என்பது 2 இடத்தை குறிக்குது. ஒன்று, இன்னும் நல்லா ஜெபம் பண்ணு, இன்னும் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, இன்னும் நல்லா துதிங்கன்னு சொல்லி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்க வைப்பது, ஸ்தோத்தரிக்க வைப்பது, துதிக்க வைப்பது, அது ஒரு தேவ சந்நிதி. 2வது தேவ சந்நிதியோ, நாம் ஜீவித்து போய் கண்களை மூடும் போது நாம் இங்க கீழே கண்ணை மூட மேலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே கண்களை திறப்போம். அதுதான் அந்த தேவனுடைய சந்நிதி. அதுதான் அவர் சந்நிதி. அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். காத்திருக்கிற தேவ பிள்ளையே, காத்திருக்கிற மணவாளனே, காத்திருக்கிற மணவாட்டியே, காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அவருடைய சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். எனக்கு ரட்சிப்பு கொடுத்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், எனக்கு நல்ல ஆசிரியை கொடுத்தார், எனக்கு நல்ல ஊழியர்களை கொடுத்தார், நானும் கர்த்தருக்குள் இருந்தேன், எல்லாருக்கும் சாட்சியாய் வாழ்ந்தேன், இதோ நான் மரிக்க நேரம் வந்தது, இப்போது நான் சந்தோஷம் மரிக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஆனாலும் தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய சந்நிதியில் போய் நிற்க தகுதி உடையவர்களா இருக்கிறீர்களா? அந்த கர்த்தருடைய சந்நிதியில் போய் பிரவேசிக்கிற தகுதிக்கு ஏற்றவர்களா இருக்கிறீர்கள் என்பதை யோசியுங்கள். இந்த 5 ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். மீண்டும் காரியத்தின் கடைத்தொகையை நான் சொல்லி முடிக்கிறேன். ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்கும் போது அவர்களுக்கு கிடைக்கிற 5 பெரும் பாக்கியங்கள். நம்பர் 1, சங்கீதம் 25:3 நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நம்பர் 2,
சங்கீதம் 136 வசனத்தின்படி உங்களுக்கு நல்ல ஒரு விடியற் கால வெளிச்சம் உண்டாகும். உங்க ஜீவியத்தில் ஒரு விடியற் காலம் உதிக்கும். நம்பர் 3, ஏசாயா 30:18 வசனத்தின்படி ஆண்டவரே அவரே நியாயாதிபதியாய் இறங்கி வந்து அவர் உங்களுக்கு நியாயத்தை செய்வார். நம்பர் 4, லூக்கா சுவிசேஷம் 12:36 வசனத்தின்படி உடனே கற்று திறக்கும்படி கட்டளையிடுவார். உடனே நன்மையின் மதகுகளும் கதவுகளும் திறக்கப்படும். 5வதாக அவருக்கு காத்திருக்கிறவர்கள் 2 பேதுரு 3:14 அவர் சந்நிதியில் போய் சேருவார்கள். அல்லேலூயா. இந்த பூரணப்படுத்தப்பட்ட இந்த முழுமையின் தேவ வார்த்தைக்காக எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான அன்பு மகள் கீதா அவர்கள் ஆரம்பத்திலே கண்ணீரோடும் வசனத்தோடும் உம்மை துதிக்க வைத்தீரே, அந்த துதிகளை நீர் அங்கீகரித்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறியவனும் எளியவனும் ஆகிய அடியானை கொண்டு 2வதாய் தேவன் பயங்கரமும் பகிரங்கமுமான நல்ல வெளிப்பாடுகளை, தீர்க்க தரிசனங்களை நீ சொன்னதற்காக ஸ்தோத்திரம். 3வதாக அருமையான தாய் அகேலக்கலை அம்மா அவர்களை கொண்டு அன்றர் வசனத்தோடும் அன்றரை மிகுந்த உள்ளத்தின் வசனத்தோடும் உள்ளத்தின் விசனத்தோடும் மாறப்பட்டு ஜெபிக்க தேவன் உதவி செய்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விசேஷமாய் காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிற 5 பொக்கிஷங்களை குறித்து இன்றைக்கு கர்த்தர் சொன்னீர். ஆண்டவரே, இது எல்லாமே நடப்பதாக, இது எல்லாமே நிறைவேறுவதாக இன்னைக்கு பகல் 2 மணிக்கு இருக்கிறதானே ஆண்டவரே, இந்த கர்த்தர் எனக்காக 50 ஜெபங்கள் என்கிறதின் கர்த்தர் 8வது பகுதிக்கு ஜனங்களை கொண்டு வருவீராக. இன்றைக்கு இரவில் இருக்கிற கடைசி பகுதியான இந்த எனக்காக 50 ஜெபத்தின் 9வது பகுதிக்கு குடும்பமாய் வீடாராக ஆண்டவரே திரள் மக்களை கொண்டு வருவீராக. எழுந்தருளும் ராஜரீக பண்ணும் நன்மையும் கிருபையும் உண்டாவதாக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.